ஈவினிங் டைமில் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி. எப்படி ஈஸியாக வீட்டிலேயே பண்ணுறது இந்த ரெசிபின்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு குக்கரில் 1/4 கப் அளவுக்கு ஊற வச்ச பாசிப்பருப்பு, அது கூடவே கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், எண்ணெய் ஆட் பண்ணி, தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணுற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணி அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பொடியாக நறுக்கின இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு குத்து அளவுக்கு கறிவேப்பிலை, ஒரு பாதி தக்காளி ஆட் பண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக சாம்பார் பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மிக்சர் ஜாரில் 1 மணி நேரம் நல்லா ஊறின உளுந்து ஆட் பண்ணி நல்லா தண்ணி கம்மியாக விட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு சாஃப்டாக வரும். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட்டாக இருக்கிற ஆயிலில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போண்டா எப்படி போடுவோமோ அந்த மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான போண்டா ரெடி ஆயிரும். நம்ம பண்ணி வச்சுருக்க குழம்பு ஒரு பவுலில் எடுத்துகிட்டு நம்ம இப்போ பண்ண வடையை இந்த மாதிரி ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊற விட்டு மேலே லைட்டாக வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டிங்கன்னா, சூடாக சாப்பிட்டிங்கன்னா உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. சாம்பார் வடை தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சாம்பார் வடை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.